அந்த சாண்டில் பண்ணி எங்கள் தலைவருக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு சில பேர் காப்பி அடிக்கிறாங்களே. வெற்றி கழகத்திலேருந்து எல்லாருமே நாங்கள் தற்கொலை படிக்கிறோம். சிங்கம் வந்து எப்போவுமே சிங்கிளாக தான் வரும். அதுதான் கூட்டு பண்டிகை கூட்டம் தான் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இப்போ நடக்கிற வந்து ஆட்சியே கிடையாது. இது வந்து கூட்டு சதி. தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஒழிக்கணும், எப்படி நம்ம சொத்துக்களை முன்னேற்றணும், இதுதான் மக்களுக்காக. எந்த ஒரு இதுவுமே வரல. இப்போக்கி நல்ல ஒரு திட்டங்கள் எதுவுமே கிடைக்கல. மக்களுக்கு வேலை இல்லாத திட்டம், பாட்டிலுக்கு 10 ரூபா எல்லாமே இப்போ இன்றைக்கி நான் ஒன்று கேட்குறேன். தமிழ்நாட்டில் காசு கொடுக்காம ஜெயிச்சிருச்சுன்னா நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து எல்லாருமே நாங்கள் தற்கொலை படிக்கிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன். காசு கொடுக்காம நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து எல்லாருமே தற்கொலை படிக்கிடுவோம். ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து ரொம்ப சீரழிக்கிறீங்க. ரொம்ப 4 வருஷம் ஆட்சி வந்து இன்ன வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ கற்பழிப்பு நடந்திருக்குது? இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சட்டத்திட்டங்கள் இது வரைக்கும் இருக்கா? மணல் திரட்டு எவ்வளவு நடந்திருக்குது? நீர்நிலை திருடப்பட்டுக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் யாருமே கேட்டது கிடையாது. இது வரைக்குமே கேட்டது கிடையாது. கேட்டால் அவங்கள தூக்கி என்ன செய்யணுமோ சிறப்பாக செஞ்சிருவாங்க திமுக ஆட்சி. பாதுகாப்பே இல்லை. மகளிருக்கு பஸ் அது இருக்குது. பஸ் யாரும் கேட்க கிடையாது. எல்லாம் இலவசம்ட்டு யாருக்கு இலவசமாக கொடுக்குறீங்க? இருக்கப்பட்டவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இலவசம் கொடுக்கறது. கஷ்டப்படுறது இன்னைக்கு தெருக்கோடி மக்கள், விவசாய மக்கள் தான் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அன்றைக்கி ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஐடி கம்பெனிலையும் ஐடி பார்க்கில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறதுக்கு வந்து பெரிய இது கிடையாது, அரசியல்வாதி கிடையாது. இன்றைக்கி வந்து விவசாயம் வேர்வை சிந்தி இன்றைக்கி வயலில் விவசாயம் பண்ணுறாங்கன்னா யார் அதுக்கு முக்கிய காரணம்? விவசாயம் மட்டும்தான். விவசாயம் இல்லைன்னா இன்றைக்கி சோத்துக்கு யார் என்ன செய்யணும்? சீமான் சொல்கிறாரு, ஒரு தகுதி ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். அந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த தகுதி இருக்கணும். நான் உங்ககிட்ட ஒரு குற்றச்சாட்டு கேட்குறேன். அதுக்கு நான் தகுதியாக இருக்கணும் முதல்ல. இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ என்ன செஞ்சுருக்க? நான் கேட்குற சீமானை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ என்ன செஞ்சுருக்க? இது வரைக்கும் ஒன்றும் கூட செய்ய கிடையாது. ஆனால் நீ தளபதியை பார்த்து நீ என்ன செஞ்சுருக்காரு, ஏது பண்ணியிருக்காருன்னு கேட்குறே. உனக்கு தகுதி இருக்கா? அதுக்கு தகுதி முதல்ல நாம் வந்து கேட்குறதுக்கு வந்து நமக்கு தகுதியை வளர்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு அடுத்தவங்களை கேட்கணும். நமக்கு அதுக்கு தகுதிக்கு அருகதைக்கும் வேலையே கிடையாது சீமானுக்கு. சீமான் வந்து கேட்குறாரு, இன்றைக்கி வந்து மேடை போட்டு கேட்குறாரு, இன்றைக்கி நான் தான் தமிழ் மக்கள் தமிழ் தாய் புள்ள அப்படின்ட்டு. நாங்களாம் இங்கிலீஷ் தாய் பிள்ளையா? நாங்களாம் இங்கிலீஷ் தாய் பிள்ளையா? இங்கிலீஷ் நாட்டிலேருந்து பிறந்து நம்ம இங்கே வந்து நாங்கள் வந்து குடியேற வந்திருக்கோமா? அதை சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்லுங்கள். பணித்திட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மக்கள் இயக்கம்ட்டு எத்தனை வருஷமாக எத்தனை மக்களுக்காக என்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது விஜய்க்கு இல்லை, எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். இன்றைக்கி ஆந்திராவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், எல்லா மக்களுமே அங்கே மக்கள் இயக்கம் வச்சுட்டு நாங்கள் சிறப்பாக எங்கள் மக்கள் இயக்கத்தை நல்லபடியாக நடத்திக்கிட்டு தான் இது வரைக்கும் இருக்கோம். என்ன மாதிரி நலத்திட்டங்கள் பண்ணிருக்கீங்க? மக்களுக்கு 108 சேவை வச்சுருக்கோம். ஆட்சியில் உள்ளவங்க அவங்களே இன்ன வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது. நாங்கள் செய்கிறோம். அது வீடு தேடி நாங்கள் போய் சத்துணவு திட்டம் போடுறோம். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் எப்பொழுதுமே சத்துணவு அங்கேயும் மதியம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் பிறகு 108 ஆம்புலன்ஸு நாங்கள் எல்லா மாவட்டத்துலேயும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். தளபதி என்றைக்குமே தளபதி தான், இன்றைக்கி இல்லை, அது என்றைக்குமே தளபதி தான். காசு இல்லாமல் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், எப்போயும் சொல்லுவேன். நான் ராத்திரியில் கூட எதிர்த்து கேட்டால் கூட நான் அதை தான் சொல்லுவேன். காசு கொடுக்காம தமிழ்நாட்டை ஜெயிக்க முடியாது. என்ன காசு கொடுத்து மக்களை வந்து ஏமாளியாக்கி வச்சுருக்காங்க. என்ன இது வரைக்கும் ஏமாளியாக்கி வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி விஜயகாந்த் வந்தார், கமலஹாசன் சார் வந்தாங்க. எல்லாமே வந்து விஜயகாந்த் சார் வந்தார். அப்போ நடந்த அரசியல் ஊழல் ஏமாற்றனால அவரை வந்து நிலையாக நிற்க விடலை. கமல் சார் வந்தார், ஆனால் அவரை பற்றி பேச விரும்பலை. ஏன்னா அவர் அடுத்த கட்சி போயிட்டாப்புல. விஜய் சார் வந்திருக்காரு. மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து கட்சியில் இருந்தாலும் மக்களுக்கு பொதுவாக விஜய் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி 26 வருவார். வந்தார்னா கண்டிப்பாக நல்லபடியாக செய்வோம். 2 கட்சி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. 2 கட்சி வேணால் புதிய கட்சி வரணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் மட்டும் இல்லை, மக்களும் ஆசைப்படுறாங்க. அதனால வந்து 2026 விஜயை வர வச்சு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்ன பண்ணுறோன்னு நான் கண்டிப்பாக பார்ப்போம். கரூரில் 48 பேர் இறந்தாங்க. சரிங்களா, 41 பேர் இறந்தாங்க. இப்போ அது மட்டும் அவர்னால, அவரை பார்க்க வந்தனால மட்டும் சொல்லிடுவேன். அங்கே என்ன அரசியல் நடந்துச்சுன்னு தெரியும். இப்போ வேலூரில் ஒருத்தவங்க இறந்தாங்க. தளபதி சத்தியமாக தளபதினால கிடையாது, அங்கே அவருக்கு உடம்பு முடியாமல். அது மாதிரி
ஆனால் அது தளபதியாக செஞ்சார், தளபதியாக பண்ணாருன்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்ப்புகள், ஏகப்பட்ட பொய்கள், அவ்வளோ விஷயம். ஆனால் தளபதினால கிடையாது. எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் 2026 கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்க வைப்போம். இப்போ அண்ணன் பேசினாங்க பார்த்தீங்களா ஸ்டேஜில், என்ன சொன்னாங்க? பெண்கள் பாதுகாப்பு தளபதி அதானே. விவசாயத்தை பற்றி பேசுனாங்க. உள்ள பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டத்தை? இதெல்லாம் விவசாயி தானே நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ணன் வந்தாலும் விவசாயி தமிழ்நாட்டில், அதானே கரெக்டு. எல்லாத்தையும் பற்றி பேசுனாங்க. சின்ன பசங்க, ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் எல்லாரையும் பற்றி பேசுனாங்க. யாராக இருந்தால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. உள்ள நிற்க முடியல, வெறும் பசங்க லேடிஸ் தான், காலேஜ் பண்ணுறாங்க தான். பேசுனாங்க. என்ன பேசுனாங்கன்னா, அண்ணன் தேர்வுலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிலாம் கேட்டாங்க. இதெல்லாம் வேறு யாரும் கேட்டதே கிடையாது. அண்ணன் மட்டும் தான் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க மட்டும் தான் உரிமை இருக்குது. அவங்க பாசமாக இருக்காங்களா அது மாதிரி, அவங்க தான் கேட்குறாங்க. 2026 தளபதி மட்டும் தானே, அண்ணன் தானே. எனக்கு யாருக்கும் கிடைச்சதில்ல. ஸ்கூல் மாணவர்களும் கிடைக்கல, ஸ்டூடெண்ட் எதுவும் கிடைக்கல. ஒரு மாற்றமே இல்லை. இதுக்கப்புறம் 2026 மாற்றம் வந்துடுண்ணே. இதுக்கப்புறம் வந்துடும். அண்ணன் உள்ள வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் மாற்றம் வந்துடும். என்ன ரீசன்னா, எப்போவுமே ஒரே ஆளே ஜெயிச்சிட்டு இருக்கிறதுக்கு வேற ஒருத்தவங்க வந்தால் நல்லா இருக்கும்ல. இப்போ அண்ணன் வந்தால் ஏதாச்சும் மாற்றுவாங்க, ஏதாச்சும் மாறும் அப்படின்ற ஒரே ஆளே வர்றதுனால எப்போவுமே ஒரே மாதிரி தானே இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தமிழ்நாடு மாறட்டுமே. அண்ணன் வந்தாங்கன்னா தமிழ்நாடு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்ல. படிப்பு சம்பந்தமான்றதை விட பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கேயுமே ஒரு தனியாக வெளில போக முடியல, வர முடியல. அண்ணன் வந்தாங்கன்னா இதெல்லாம் மாற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ரீசன் நிறையா இருக்குது. ஒரு காலேஜ் கூட தனியாக வெளில போக முடியல, ஒரு ஆட்டோவில் போக முடியல, ஒரு காரில் போக முடியல, ஒரு ஓலா புக் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு புக் பண்ணி போகணுன்னா கூட எதுலேயுமே ஒரு பாதுகாப்பு இல்லை. எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது தனியாமே. பேரண்ட்ஸ் கூட வெளில போகிறதுக்கு பயப்படுறாங்க பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு. அப்புறம் பொம்பளை பிள்ளைங்க எப்படி படிக்கிறது? வெளில போய் படிக்கணும்னாக்கா ஒரு சேஃப்டி இருந்தால் தான் படிக்க முடியும், வர முடியும். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருந்தாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போலாம். அதனால் நிறைய மாறணும். பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு வரணும், நிறைய படிப்பு இது பண்ணணும், அவ்வளோதான். போதைப் பொருட்களில் அதை தடுக்க முடியாது. இப்போ இது வரைக்கும் தடுக்கலை. அண்ணன் வந்தாங்கன்னா அதெல்லாம் மாற்றுவாங்க. ஒயின் ஷாப் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஒயின் ஷாப் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களும், குழந்தைங்களும், பெற்றவங்க, அவங்க ஒய்ஃபு எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஒயின் ஷாப்பை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. சின்ன வயசில் 9th 10th படிக்கிறவங்க, 8th படிக்கிறவங்க கொண்டு இந்த மாதிரி ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. யாரையுமே நம்ப முடியல. இப்போ எங்கேயுமே போக முடியல, யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. அண்ணன் தான் வரணும், எங்கள் அண்ணன் மட்டும்தான் வரணும், என் அண்ணன் மட்டும்தான் ஜெயிக்கணும். எப்படின்னா இந்த ஆட்சிக்கு வந்தாலே இந்த போதை தடுப்பு அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிரும். ஸோ இளைஞர்களுக்கு ரொம்ப நல்லது தான், அது ஸ்டாப் ஆகிறோம் நம்புகிறோம். தளபதியோட ஸ்பீச் வந்து சொல்லவே தேவையில்லை, எப்பவுமே வேறு லெவல் தான். அவங்க பேசினாலே அரங்கமே அதிரும், அந்த அளவுக்கு தான். சார் வந்து கண்டிப்பாக இந்த 2026 தளபதி விஜய் தான் ஜெயிப்பாங்க, அது கன்ஃபார்ம். விவசாயத்தை சார் அதான், சார் வந்தாலே அது எல்லாமே டோட்டலாகவே இது ஃபுல் ஃபார்ம் ஆயிரும், நல்லாவே செயல்படும். ஆக்சுவலாக வந்துட்டு நெகட்டிவிட்டிஸ் வரும் தான். நெகட்டிவ்ஸ் வந்தால் தான் அவர் ஒரு பெரிய தலைவனாக வர முடியும். நெகட்டிவ்ஸ் வந்தால் தான் அவர் டக்குன்னு ஒரு மேலும் வளர முடியும். ஸோ நெகட்டிவ்ஸ் நிறைய வரட்டும், அதனால ஒன்றும் இல்லை, எங்கள் தலைவர் ஜெயிப்பார் எல்லாத்துலேயுமே. தலைவர்கள் ரீதியாக தான் எங்களுக்கு எதுக்குறாங்களோ ஒன்று, மக்கள் ரீதியாக யாரும் வந்து எங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க எதிர்த்தாதான் ஒரு இது நல்லாச்சு அமைக்க முடியுங்கிறத தளபதி வர பாடுபட்டு இருக்காரு. நல்லபடியாக ஆட்சி அமைப்பார். அவர் கண்டிப்பாக ஒரு புதிய ஒரு தலைமுறையை உருவாக்குவார். அவர் கண்டிப்பாக ஒரு அமைச்சருமே வந்து முதலமைச்சர் மாரி செயல்படணும்னு ஆசைப்படுறாங்க. யாருக்குமே பயங்கிறதே கிடையாது, எந்த ஒரு விஷயமும் பயங்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு அமைச்சர் ஒரு தப்பு செய்கிறான்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் தன்னோட பதவி போயிடுங்கிற பயம் யாருக்கு? ஜெயலலிதா மேடத்துக்கிட்ட மட்டும் தான் அந்த விஷயம் இருந்துச்சு. கலைஞர் சாட்டி அது இருந்துச்சு, ஸ்டாலின் சாட்டி அது இருக்குது. ஆனால் நடைமுறைப்படுத்துறது பயப்படுற, ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகள். அதனால தான் இந்த கூட்டணி கட்சியை நாங்கள் வேணான்னு நாங்கள் சொல்கிறோம். மக்களோட ஒரு ஆதரவு இருந்தால் போதும். யாரும் செய்யாத தனி பெரும்பான்மையில் நாங்கள் ஜெயிப்போம். கூட்டணியே இல்லாமல் அந்த ஆட்சி தான் நாங்கள் விரும்புகிறோம். அப்போ தான் நாங்கள் சுயேட்சையாக நாங்கள் எதாக இருந்தாலும் செயல்பட முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். விஜய் மட்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவர் இந்த மாதிரி போராடலை. எல்லாருமே அந்த இதுக்கு வரணும், எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு இது கிடைக்கணும். ஒரு போஸ்டிங்னா அதோட மதிப்பு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் தலைவர் இன்னைக்கு இறங்கி ஒவ்வொரு சமாஜத்தை செஞ்சுக்கிட்டு. அவங்களும் நல்லா ஆட்சி தான் செஞ்சுருக்காங்க. ஒரு சகலமாக 3 தலைமுறை ஆண்டிருக்காங்க. அவங்களையும் நாங்கள் குறை சொல்லவில்லை. பயிருனா கலைகள் இருக்க தான் செய்யும். அந்த கலையை எடுக்க சில ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாங்களா இல்லை தெரியல, எங்களுக்கு தெரியல. அதை கண்டிப்பாக இவர் செய்வார். நாங்கள் வந்திருக்கிறது கலையை எடுக்க தான். பயிர் நல்ல பயிர் எல்லா ஊருமே எல்லா இடமே தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுது.
புரியுங்களா? எல்லா கட்சிக்காரங்களுமே எந்த இருந்தாலும் தமிழ்நாட்டை பற்றி பயப்படுறாங்க. அந்த உள்ளே இருக்கிறது தான் சில கலைகள் இருக்கிறதுனால தான் நாங்கள் வெளியில் வர முடியல. அந்த கலையை கண்டிப்பாக தளபதி அவர்கள் எடுப்பார். ஒரு தப்பு செஞ்சால் என்றைக்கும் மக்கள் யாராக இருந்தாலும் தூக்கி எறிவாங்க. இது நல்லா தெரியும். தளபதியாக இருந்தாலும் தப்பு செய்தால் தூக்கிட்டேருவாங்கிறது மக்கள் தான். இந்த மக்களால் ஆளப்படுகிற ஆட்சி. மக்கள் தான் முதல்வர். ஒரு சீட்டில் உட்கார்றதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கணும், நாளைக்கு நமக்கு இந்த பதவியை தூக்கி விட்டுங்கிற மக்கள் நம்மளை எதாக இருந்தாலும் செஞ்சிடும் அப்படிங்கிற பயத்தோடு போய் சீட்டில் உட்காருவாங்க. யாராக இருந்தாலும் நல்லா சிறப்பாக செய்வார் தளபதி அவர்கள். அவர் வந்திருக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கோ கட்சியில் பதவி வரணுங்கிறதுக்காக இல்லை. என்னை நம்பி வந்து தொண்டர்கள், என்னை நம்பி வந்து கை காட்டலாம். ஒவ்வொரு குடும்பமும் நல்ல விளக்க எரியும், நல்லபடியாக உட்காந்து திருப்தியாக சாப்பிடும் அப்படிங்கிற அது ஒரே காரணத்துக்கு தான் தளபதி வந்திருக்காரு. கண்டிப்பாக நிறைவேறும். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக நல்லா பேசியிருக்காரு. அதை நல்லா நாங்கள் வரவேற்கிறோம். தளபதியோட தொண்டனாக இருந்துட்டு அவருடைய உடன்பாடு அறிக்கை உங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குண்ணே. இல்லை, விவசாயிகள் மனநிலை எப்படி? கண்டிப்பாக இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஆளுங்கட்சி அந்தளவுக்கு ஒன்றும் சரிவர எதுவுமே விவசாயிகளுக்கான ஒரு இதுவே அத்தியாவசியமே செயல்படுத்தலை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம நெல் குடோனுக்கெலாம் பொதுவாகவே எதுவுமே, அதாவது பாதி நெல்லெல்லாம் முளைச்சி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கதிராயிரும் போல் அந்த சூழ்நிலை உருவாகிருக்கு. 4 வருஷம் ஆட்சி எப்படி இருந்தது? 4 வருஷம் ஆட்சி மோசமானதுனால தானே தளபதியை நாங்கள் வரவேற்கிறோம். 234 தொகுதியில் 185 தொகுதி தளபதி சாலிடாக வருவார். குறிப்பாக ஆமாம், ஆட்சி அமைப்பார். தனிப்பெருமையோட ஆட்சி அமைப்பார் தளபதி. நாங்கள் நினைக்கவே இல்லை, நீங்கள் பார்ப்போம் இதெல்லாம் நடக்குமான்றது நடந்துருச்சு. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தலைவரை பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? கண்டிப்பா மக்கள் ஆதரவு அவர் தான் இருக்கும். முக்கியமா பெண்களோட ஆதரவு தளபதி விஜய்க்கு மட்டும்தான். 2026ல தளபதி தான் ஏறுமுகம் தான். சக்சஸ் கன்ஃபார்ம். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எங்க யங்ஸ்டர் ஓட்டு எல்லாமே தளபதிக்கு மட்டும்தான், தளபதிக்கு தான். என்ன ரீசன் அது தெரிஞ்சுக்கலாம்? நாங்க ஒரு புதுமா இவ்வளவு நாள் இவங்கன்னா புதுசா வரட்டுமே, 5 வருஷம் இவங்கள்ட்ட ஆட்சி கொடுப்போமே, இப்போ இவங்க நல்லா ஆட்சி பண்ணா நெக்ஸ்ட் வரவங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும். மாற்றம்னா நம்ம தளபதி கிட்ட மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், காத்துட்டு இருக்கோம். தளபதி வரணும், சிஎம் சீட்ல அங்கே சென்னையில் ஆஃபீஸில் உட்காரணும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேலை அவங்களுக்கு அதுதான், அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நல்லது நடக்குதுன்னா நிறைய பேருக்கு பிடிக்காதுல்ல, பில்லி சுனியை வைக்கிற மாதிரி இவங்க ஒரு ஏவலை ஏவிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். என்ன மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்க்கணும்? ஒரு கல்வி சம்பந்தமாவா இல்ல நல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா டீச் பண்ணணும். டீச்சிங் சரி கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல. காலேஜஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டீச் பண்ணணும் நல்லா. பெண்களுக்கு பாதுகாப்புன்றது சுத்தமாக கிடையாது. இப்போவுமே வெளில போனால் நைட்டு போனால் யோசித்து பார்த்து பயந்து போக வேண்டியதாக தான் இருக்குது. எங்கேயுமே ஒரு சேஃப்டி கிடையாது. ஒயின் ஷாப்பு அங்கே எங்கே ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, முன்ன மாதிரி கிடையாது. கொஞ்சம் என்ன டிஃப்ரெண்ட்டாக பாரு, கொஞ்சம் புதுசாக ஒரு நவீனமாக வருது தவிர க்ளோஸ் பண்ணல, புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. அடிப்படையான வசதியெல்லாம் யாருக்குமே இல்லை. இன்னும் நிறைய பேருக்கு நல்ல குடிக்கிற குடி தண்ணி கூட இங்கே சுத்தமாக கிடைக்க மாட்டேது. நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னும் வில்லேஜில் இருக்கிறவங்க பஸ்ஸு கூட இல்லை, ஒரு ரோடு வசதி இல்லாமல் இன்னும் எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. படிக்கிறதுக்கு காலேஜ் வரதுக்கு மணிக்கணக்கில் காலைல ஒரு பஸ்ஸு, மதியம் ஒரு பஸ், அந்த ரேஞ்சில் தான் இன்னுமே இருக்க தவிர ரெகுலராக அவங்க வந்துட்டு போகிறதுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை. அதெல்லாம் வேணும். யார் பண்ணுவோம்? அதெல்லாம் நம்ம தளபதி தான் பண்ண போகிறாரு. ஸோ நாங்கள் தளபதிக்கு தான் ஓட்டு போட போகிறோம். இப்போ இந்த இலவச பஸ் விட்டது, லேப்டாப் கொடுத்தது, இலவச பஸ் விட்டாங்க. எங்கேயாவது எவனாவது ஒருத்தர் நிற்கிறானா? ஒரு பஸ் நாங்கள் ஏறணும் நிற்கிறோம் அப்படின்னு ரொம்ப சீப்பாக பார்த்துட்டு போகிறானுங்க. அப்படின்னா லேடிஸ்னால் அவ்வளோ சீப்பாக வேணாங்களா? இப்போ ரோட்டில் போகணுன்னா பஸ்ஸுனா இலவச பேருந்து கவர்மெண்ட் தானே விடுது, கவர்மெண்ட் தானே அவங்க சம்பளம் கொடுக்குது. அப்போ பஸ் நிற்கணும் தானே, அது ஏன் நிற்காம போகுது பஸ் ரோட்டில்? எவ்வளோ பேர் நாட்டில் இப்போ நான் ஏறினாலும் பஸ் நின்னது கிடையாது, காசு கொடுத்து தான் போயிட்டுருக்கேன். இப்போ மற்றவங்க ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், சில பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. அவங்களாம் அந்த ஃப்ரீ பஸ்ஸில் போனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்கும். அவங்க நிற்கிறாங்கன்னா பஸ் நிற்கிறது இல்லை, 10 ரூபா காசு கொடுத்து தான் போகிறாங்க. யாரும் ஃப்ரீயாலாம் போகல, பஸ்ஸு தான் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு, மக்கள் ஃப்ரீயாக போகல. மாணவர்கள் இளைஞர்கள் மட்டும்தான் தளபதி பக்கம் இருக்கதா சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் எல்லாரும் இப்போ இங்கே பார்க்குறீங்களே, யார் இளைஞர் மட்டும்தான் வந்திருந்தாங்க அப்படிலாம் இல்லை, எல்லா மக்களும் வந்து தான் இருக்காங்க. எல்லா மக்களும் வரவே இருக்கிற பிடிச்ச நேசிக்கிற ஒரு தலைவர்னா நம்ம தளபதி மட்டும்தான். தலைவர் தளபதி விஜய் மட்டும்தான். தளபதி வேற யாராவது இழுத்துட்டு வந்துடுவாங்களே? நான் சொல்றது எங்க தங்க தளபதி தலைவர் விஜயை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் காப்பி அடிக்கிறாங்க, இவர் நடந்து வர்றது, இவர் துண்டு இப்படி காஸ்டியூம், இவரு அது என்ன பேண்ட் ஷர்ட் ஒயிட் கலர் இந்த சாண்டில் பண்ணி எங்க தலைவருக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. அதை பார்த்துட்டு சில பேர் காப்பி அடிக்கிறாங்களே, செல்ஃபி எடுக்கிறாங்க. எங்க தலைவர் அவ்வளோ அழகா செல்ஃபி எடுக்கிறாரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தது. அதை பார்த்துட்டு சில பேர்லாம் எடுக்கிறாங்க. அதை ஒழுங்கா எடுத்தா பரவாயில்லையே, இப்படி எடுக்கிறாங்க. ஒன்றும் தெரியல, அவங்க மூஞ்சும் தெரியல, மக்களும் தெரியல, யாரும் தெரியல, சும்மா
நாங்களும் படம் காட்டுறாங்க மக்களுக்கு. எல்லாமே வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட அஃபிஷியலா சொல்லல. ஒரு வக்கீல் வந்து பேசினா நம்ம எல்லாம் ஓகேன்னு எடுத்து, வக்கீலோ இல்ல அவங்க கிட்ட இருந்து அஃபிஷியலாவோ இல்ல அவங்க இடத்துல இருந்து நமக்கு வரல. ஸோ நம்ம வந்து ஒரு புரணியா மட்டும் தான் எடுத்துக்கணும், தவிர நம்ம இதெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்கணும். இப்ப தலைவர் நேற்று பேசினாங்க, இன்னைக்கு தலைவர் நம்மளுக்காக தான் வந்து நம்மள வந்து பார்த்து பேசுறாரு. எல்லாமே போய் நம்ம தலைவரை வந்து அசிங்கப்படுத்தணும். அவர் என்ன சொன்னாரு, அவரை அசிங்கப்படுத்துறா மக்களை அசிங்கப்படுத்துற மாதிரி. ஸோ நம்மளதான் அசிங்கப்படுத்துறாங்க, நம்ம தலைவர் தான் அசிங்கப்படுத்து. எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க? இவ்வளோ ஒரு சில்லித்தனமா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாது? எங்க தலைவர் அப்பவே சொல்லிட்டாரு, இந்த அல்லு சில்லு எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம், இப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்னு. விஜயகாந்த் சார் என்ன பண்ணாங்க? இப்படிதானே பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம தளபதியை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆரையும் அப்பவே அப்படி பண்ணாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நார்மலா நடக்கிறது தான், புதுசு கிடையாது. நார்மலா நடக்கிறது தான். நம்ம தளபதி அசிங்கம் அதுல நாங்க கால வாங்கலையே. நாங்க கால வந்து இங்க வந்திருப்போமா? எங்களுக்கு தெரியும் உண்மை அறிவு இருக்கு, எங்களுக்கு அறிவு வந்துருச்சு. சொன்னாங்க தளபதிக்கு தான் ஓட்டு போடுங்க. நாங்க இல்ல, எல்லாரையும் தளபதிக்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்லுவேன். எங்க பார்த்தாலும் நான் சொல்லுவேன். இதான் அப்படிதான் குற்றச்சாட்டு. எங்க தலைவர் ஞாபகம் வச்சு சொல்றாருல, எந்த தலைவர் எங்கேயாவது இவ்வளோ ஒரு மக்கள் உட்காரணும் சேர் போட்டு பந்தல் போட்டு இவ்வளோ ஒரு சேஃப்டியோட தண்ணி பாட்டில் கொடுத்து பிஸ்கட் கொடுத்து மிச்சர் கொடுத்து எல்லாம் யார் பார்க்குறீங்க? அவ்வளோ மெடிசின்ஸ், அவ்வளோ ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிது, டாக்டர்ஸ் இருக்காங்க. மக்களுக்கு என்னென்ன சேஃப்டி பண்ணணுமோ எல்லாமே, ஃபயர் எமர்ஜென்சி எல்லாமே இங்கே இருக்கு. எல்லாமே யார் பண்ற? பாத்ரூம் டாய்லெட் கூட இங்கே இருக்கு, டாய்லெட் இருக்கு. இதெல்லாம் எங்கேயாவது நிர்வாக கூட்டத்தில் வைப்பாங்களா? எங்க தலைவர் சொந்த காசுல கொடுக்குறாரு, அவர் உழைச்ச காசுல தண்ணி கொடுக்குறாரு. ஏதோ பாட்டில் கொடுக்குறாரு, பாட்டில இருந்து ஓஆர்எஸ் இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவர் உழைச்ச காசுல கொடுத்தாங்க, சும்மா நம்ம காசுல கொடுக்கல. வாங்க 200 கூட்டம் இல்லை, நாங்களா 200 கூட்டமே இல்லை, நாங்களா அன்புக்காக வந்த கூட்டம். அவனியாபுரம் ஒரு விஜய் பார்க்கலான்னு இங்கே வந்தோம், அண்ணனை கிட்ட பார்த்துட்டோம். இதோட வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை. தேட்டரில் படம் ரிலீஸ் விட அவ்வளோ கூட்டம் இல்லை, ஆனால் இங்கே அவ்வளோ கூட்டம். இடம் பத்தில் பெண்களை பார்த்தீங்களா இல்லையா? பெண்கள் பாதுகாப்பு விஜய் தான். 2026 அண்ணன் தானே, வேறு யாரும் கிடையாது. எங்கள் அண்ணன் அவர், எங்கள் உயிர். இல்லை பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனை பார்த்ததில்ல. 2026 அண்ணன் தான் கன்ஃபார்ம் ஜெயிக்கணும், அண்ணன் மட்டும்தான் வரணும். எவ்வளோ யார் நெகட்டிவாக பேசினாலும் யார் என்ன பண்ணாலும் நாங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். எங்கள் ஓட்டு டிவிகேக்கு மட்டும்தான். விசில் சின்னம் தான் ஜெயிக்கணும், எங்கள் அண்ணன் மட்டும்தான் ஜெயிக்கணும். ஆக்சுவலாக வந்து டிவிகேக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு மருத்துவ குழுவிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே போகிற வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டு முடிக்கிற வரைக்குமே மருத்துவ குழுவிலேருந்து எந்த ஒரு பாதிப்புமே வரல, நல்லபடியாக முடிச்சு கொடுத்தோம். யாருக்கு இன்சிடென்ட்னாலும் உடனடியாக போய் பார்த்தோம். ஸோ டிவிகேக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு. எங்கள் வீட்டிலே மொத்தமே 5 ஓட்டு ஃபுல் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவோம். ஸோ கேர்ள்ஸுக்கு டிவிகே வந்தால் ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். முத்துப்பேட்டிலேருந்து வரோம். என்ன சார்? ஆமாங்க, இந்த ஆட்சி பார்த்துருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன் சார். ஓகே, அரசியல் இப்போ தரமாக பேசியிருக்காரு. எப்படின்னா டிஎம்கேக்கு வந்து செருப்பு அடித்த மாதிரி பேசுகிறாப்புல. ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் கண்டிப்பாக இல்லை தான், பாதுகாப்பு இல்லை. என்ன பாதுகாப்பு? என்ன ஆட்சி நடக்குது? அதனால் 2026 இந்த டிவிக்கே தான் வரணும், கண்டிப்பாக வரணும், டிவிக்கே தான் வரணும், தளபதி வரணும். கண்டிப்பாக அவர் செய்வாருங்க, ஆட்சி மாறணும், அவ்வளோதான். கண்டிங்களா? ஆட்சி வரணும், அவ்வளோதான். டிவிக்கு வரணும், எங்கள் தளபதி வரணும், அவ்வளோதான். நல்லா நன்றி. நாங்கள் பாபநாசம் கபிசலம் ஊர்லேருந்து வந்திருக்கோம். நான் திருடமூர் தெற்கு ஒன்றிய சார்பாக வந்திருக்கோம், நிர்வாகிகள்லாம். விஜய்னு சொல்லாங்க, தளபதினு சொல்லுங்கள். எங்களோட தளபதி எங்களுடைய உயிர் அவர். என்றைக்குமே அவருக்காக நாங்கள் கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கோம். கும்பகோணம் பழனி எங்கெங்கேயா தான் வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருந்துலாம் வந்திருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? கும்பகோணம் இங்கே தான் இருக்கு. அதனால எங்க தலைவருக்காக நாங்கள் இது கூட செய்ய மாட்டோமா? இதுதான் எங்களோட லட்சியமே, லட்சியம். இன்னைக்கு பாத்துறோம். எப்பவோ தலைவர் பிளான் வரதா இருந்துச்சு, சில தீய சக்திகளால தடைப்பட்டு இப்பதான் வந்திருக்கிறாரு.